ஏரியாச்சு. ஸோ ஐ திங்க் இது வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ் நினைக்கிறேன். That's okay. We are just trying to. Thank you. And for you, lunch என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது நிஜமா நல்லா இருக்குங்க. நாங்க வந்து ரைஸோட சாப்பிட்டோம்ல, ஆலிவ் ஆயில் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் சாம தூக்கம். டைம் ஆகி பாத்தீங்கன்னா எத்தனை மணிக்கு தெரியுமா? அங்க வந்து போர்டிங்கு 6 o'clock ஃபிளைட்டுக்கு லேட் பண்ணி இப்போ 6:40க்கு போர்டிங் வந்து 6:50 6:50 இல்ல எத்தனை மணிக்கு ஃபிளைட்? 6:50க்கு சேஞ்ச் பண்ணிட்டாங்க. போர்டிங் வந்துட்டு 6:15க்கு ஆரம்பிச்சு 6:20க்கு தாங்க. அது கூட இன்னும் ஆரம்பிக்கல. 6:20க்கு வந்து ஆரம்பிக்க போறாங்க. அட்லாஸ்ட் வந்துட்டு எங்களுக்கு போர்டிங் ஆரம்பிச்சாச்சு. செம்ம சூப்பர். அப்பாடா ஃபிளைட்ல போய் உட்காந்தாதான் அப்பாடான்னு இருக்குங்க. எப்படியும் நம்ம 100% கன்ஃபார்ம்டா இந்தியா போறோம்டா அப்படின்னு இருக்கு. இப்போ வந்தாச்சு. இதுங்க 2 பேரும் இங்கேயே பேசிட்டு வருதுங்க. 10 hours நம்ம இங்க இருக்கணுமா, 10 hours இருக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு பண்றோம். ஹாப்பியா தான் இருக்கு. அப்பாடா அம்மா அப்பா பார்க்க போறோம்டா. 8 years கழிச்சு எங்க அப்பா இப்பதான் போட்டிருக்காரு டேக் கேர் அப்படின்னு சொல்லி மெசேஜ் அமைச்சிருக்காரு. நான் போய் அங்க உட்காந்தோடனே அப்பா வண்டி ஏறிட்டேன் அப்படின்னு சொன்னோம். நான் முதல்ல சொல்லும் போது அப்பா நீ தூங்கிட்டு இருப்ப, நான் எழுப்பல மெசேஜ் பண்றேன் அப்படின்லாம் சொன்னேன். இப்ப பாத்தீங்கன்னா கிராண்ட் பாக்கல எங்க அப்பா. ஆமா அவங்களுக்கு நைட்டு வந்து வந்தாச்சு. ஸோ ஆக்சுவலாக வந்து கிட்ஸ் இருக்கவங்க நமக்கு வந்து ப்ரையாரிட்டி இது போட்டுட்டாங்க. கிட்ஸ் இருக்கவங்க எல்லாருக்கும் ப்ரையாரிட்டி இது போட்டிருக்காங்க போல இருக்கு. கிட்ஸ் வீல் சேர் இருக்கிறவங்களுக்குலாம். ஸோ நமக்கு வந்து ப்ரையாரிட்டி இதில் வந்துட்டு நம்மளை வந்து உள்ளே விட்டுட்டாங்க. ஏரியாச்சு. ஸோ ஐ திங்க் இது வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ் நினைக்கிறேன். பிஸ்னஸ் கிளாஸ்லாம் அந்த சைடு இருக்கும்னு நினைக்கிறேன். நாட் ஷுர். சூப்பருங்க பசங்க. பாருங்களேன் விருதுங்க என்னை விட்டு போயிட்டானுங்க. டே இருங்கடா எனக்கு எங்க வெயிட் ஃபார் மீ கைஸ் சில்லி குசஸ். ஏய் இங்கெல்லாம் ஃபர்ஸ்ட். இதெல்லாம் ஃபர்ஸ்ட் கிளாஸோ இல்ல? அது ஃபர்ஸ்ட் கிளாஸ். நம்ம போயிட்டே இருக்கணும். போங்க கீழெல்லாம் இருக்குது. இதெல்லாம் போது படி. என் பிள்ளைங்க பின்னாடி போயிட்டானுங்க. வந்தாச்சு. சூப்பர். பசங்க ஏறி அங்க உட்காந்துட்டானுங்க. நாங்க கடைசி சீட்டு போடல. கடைசி சீட்டு ஏன் போடக்கூடாதுன்னு நான் உங்களுக்கு ஒண்ணு சொல்றேன். ஒரு ரகசியம் இருக்கு. இங்கெல்லாம் பாத்தீங்கன்னா 4 சீட்டு, 1 2 3 4. இங்கெல்லாம் பாத்தீங்கன்னா 2 சீட் இருக்கு. ஸோ நாங்க வந்து கார்னர்ல தான் ஃபர்ஸ்ட் போடலாம்னு நினைச்சோம். போட்டா ஒருத்தர் வந்துட்டு 2 பேர் உட்காருவாங்க, ஒருத்தர் வந்துட்டு எஸ் தேங்க்யூ. ஒருத்தர் பாத்தீங்கன்னா ஸ்ட்ரேஞ்சர்ஸோட உட்காருவாங்க. பிளேன்ல ஏறியாச்சு. இந்த பசங்க உட்காந்துட்டு இருக்காங்க. நான் மேல இது மாத்திரம் வச்சிடணும். லைக் இது மட்டும்தான் கீழே வச்சுக்க போறோம். லைக் என்னுடைய லேப்டாப், என்னுடைய பர்சனல் இது. மீதி இந்த பொட்டி இருக்கு பாத்தீங்களா, இது வந்து மேலதான் போக போகுது. ஏன்னா இது வந்து நமக்கு இப்போதைக்கு தேவைப்படாது. That's okay. We are just trying to take it. Thank you so much. Thank you. Okay. இதோ மேல வந்து பாத்தீங்கன்னா இடம் இருக்கு. ஸோ இங்க பாருங்க, இதுதான் நம்மளுடைய ஸ்பேஸ். ஸோ ஒரு பொட்டி தானே. ஸோ இங்க பாட்டு நம்ம எடுத்து வச்சுக்கலாம் அப்படின்னு பிளான் போட்டிருக்கோம். அவ்வளவுதான் டன்னு. உள்ள போயிட்டேன். ஸோ இது 2 பொட்டி வந்து பாத்தீங்கன்னா குட்டியா தானே இருக்கு, பேக் பேக்கு. ஸோ இதை நாங்க வந்து சீட்டுக்கு அடியில வச்சுக்கலான்னு பிளான் போட்டிருக்கோம். இது பாருங்க, இது என்னுடைய சீட்டு, இது அனிதா, அது கிறிஷுது. பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா ஏன் பின்னாடி இது பண்ண கூடாதுன்னா, பின்னாடி வந்து சாயறதுக்கு இடமே இல்லை. இப்ப நமக்கு வந்து அட்லீஸ்ட் கொஞ்சம் இடம் இருக்கும். மேக்ஸிமம் எவ்வளவு போகுதுன்றத பாக்கலாம். அப்பாடா வந்தாச்சு. நம்ம வந்துட்டு இதுவாயிடுச்சு, ஆரம்பிச்சிச்சுங்க. நான் எக்ஸ்பெக்டே பண்ணல. கொஞ்சம் பாத்தீங்கன்னா ஃபிளைட் வந்து போக ஆரம்பிச்சிச்சு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஃபிளைட் வந்து செம்ம ஃபுல். Take care when using the overhead compartments, as items could fall out. Unter den Vordersitz schieben.
In economy, you can also store your அன்னைக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி வந்துட்டு என்னென்ன பண்ணணும் என்னென்ன பண்ணக்கூடாதுன்னு சொல்லி வீடியோ போட்டாங்க. அதுதான் வந்துட்டு அவன் மூவி முடிஞ்சிச்சுன்னு சொல்கிறான். ஸோ அனி வந்துட்டு இந்த இது எடுத்துட்டான். இன்னொன்று வந்துட்டு நாங்கள் இந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்துட்டோம். இதை இனிமேல் தான் ஊதணும். ஊதுறீங்களா? யார் ஊத போகிறது? Yeah, well, actually, Chris can vote. That's it. உனக்கு இல்லையோன்னுமா சும்மா சொன்னேன் போட்டுக்கோ. சமத்து குடுக்குறானு பார்த்தேன், கொடுத்துலாம். பாருங்க அது வந்துட்டு இதுவாயிடுச்சு ஆக்சுவலி. ஸோ இனிமே வந்துட்டு சூப்பராக இது பண்ணிக்கலாம். நீங்க இன்னும் எங்களுக்கு ஹெட்ஃபோன்ஸ் எல்லாம் கொடுக்கவே இல்லைங்க. கொடுப்பாங்களா மாட்டாங்களான்னு டவுட் வந்துச்சு. எங்கடா பிகினர்? எனக்கு வரவே இல்லையே. எப்படி? ஓகே உங்களுக்கு வந்துருச்சுடா. ஓ பிகின் வந்துருச்சா? இங்கிலீஷ் என்னவா? யூ கேன் என்ஜாய் டைம் அண்ட் ஃப்ளை. என்னடா கிளிக்கா? இல்லவே இல்லையே நமக்கு. ஓகே ஓ என்டர்டைன்மெண்ட் ரிவ்யூ இருக்கு. எங்கடா இன்டர்நெட் இருக்கா? ஓ இன்டர்நெட் இருக்குடா. ஏய் சூப்பர்டா. பாத்தீங்கல்ல நான் சொன்னேன்ல இன்டர்நெட் இருக்குன்ட்டு. அங்க இருக்க QR கோடையே வந்து இது பண்ணிட்டாலே போகும். ஏய் எப்படிடா உனக்கு மூவிலாம் வந்துச்சு? நான் சொன்ன பத்தியா மூவிலாம் இருக்கு அப்படின்னு. இப்பதான் கிறிஷ் முகத்துல சந்தோஷமே வருதுங்க. வந்த உடனே பாத்தீங்கன்னா எதுவுமே இல்லையா. 2 பேரும் என்ன புடிச்சு திட்டுன்னு திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஓ மை காஷ் திஸ் இஸ் தி வொர்ஸ்ட் ஃபிளைட் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. இப்பதான் பாத்தீங்கன்னா அவனுங்க 2 பேரும் வந்துட்டு ஹாப்பியா வேண்டாங்க. இதுல வந்து QR கோட் அதுக்குள்ள வந்துட்டு ஸ்கேன் பண்ணிட்டு. ஓ இன்டர்நெட் கடா? இன்டர்நெட் வராதுடா நீமா ஏரோப்ளேன் மோட்னாலேயோ. இந்த ரெண்டும் வந்து ஸ்கிரீன்ல வந்து கேம்ஸ் ஃபைண்ட் பண்ணி வச்சிருக்கீங்க. 3 BHK இருக்கா? எப்படா எனக்கு எதுவுமே இங்க வரல. ஓகே மெனு போணுமா? ஓ ஓகே. ஸோ இங்க பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமா இருக்கு. ஸோ இதுல வந்து அனீஷ் வந்து கேம்ஸ் போட்டிருக்கான். நம்ம வந்து மூவிஸ் போவோம். ஃபர்ஸ்ட் மூவிஸ்ல என்னென்ன வச்சிருக்காங்க. என்னடா ஒர்க் ஆகுதா இல்லையாடா? ஒர்க் ஆகுது. இவன் எப்படி 3 ஓ இங்க பாருங்க இதுதான் 3 BHK. தமிழ் மூவி என்னென்ன இருக்குன்னு பாப்போமா? ஏய் ஜெர்மன் ஃபிலிம் பாருங்கடா. ஓ டேக் ஆஃப் ஆக ஆரம்பிச்சிச்சுங்க. 8 வருஷம் கழிச்சு. அனி எப்படி? அனி வந்துட்டு மையா சட்டாயிங்க அது சொல்லிட்டு இருக்கான். எங்களுக்கு வந்துட்டு ஞாபகம் இருக்கான்னு தெரியல. நம்ம வந்துட்டு டொமஸ்டிக் போனோம். நியூஜெர்சில இருந்து என்சி போகும்போது ஃப்ரான்டியர்ல தகன்னு வந்து ஃபிளைட் வந்துட்டு ஆட ஆரம்பிச்சிச்சு. லிட்டரலி வந்துட்டு பயங்கர டர்புலன்ஸா இருந்தது. ஏய் யோசிச்சு பாரு ஃப்ரான்டியர்ல எப்படி எம்மா ஏறிட்டுண்டா. வந்து இயர்ஃபோன்ஸ் கொடுத்துட்டாங்க எங்க எல்லாருக்குமே. அதே மாதிரி இன்டர்நெட்டும் ஒர்க் ஆக ஆரம்பிச்சிச்சு. டேப்லெட்ல இதுதான் இது பண்ணி இன்டர்நெட் ஒர்க் ஆகுது அனிமா அப்படியே பண்ணேன். ஸோ அங்க பாருங்க எனக்கு வந்து இயர்ஃபோன்ஸ் கொடுத்துட்டாங்க. நம்மளோட இது இருக்கு. ஆனா இது வந்து பாத்தீங்கன்னா வயர்லெஸ். ஆமா அனிமா காமிடா. You need menu card for drinks? மெனு கார்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்துட்டு ஏதோ ட்ரிங்க்குக்காமா. ஓகே வந்துட்டு இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அனி இதை எனக்காக அன்பாக்ஸ் பண்ணு. இதுவா பண்ணா? ஸோ ஆஸ் யூஷுவல் முதல்ல வந்துட்டு திருப்பி வாங்கிப்பாங்க. ஐ திங்க் நிறைய பேர் இப்போ கொடுக்காததுனால நினைக்கிறேன். லைக் நிறைய பேர் எடுத்துட்டு போயிடுவாங்கல்ல. இல்லை கோவிடுக்கு அப்புறமான்னு தெரியல. இப்பெல்லாம் வந்துட்டு டிஸ்போசபிள் ஹெட்ஃபோன்ஸ் தான் கொடுக்குறாங்க. ஸோ அதை நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணிட்டு இங்கேயே வந்துட்டு தூக்கி போட்டு போயிடலாம் போல இருக்கு. இல்லைன்னா வேணும்னா எடுத்துட்டு போகலாம். ஸோ சூப்பர். இதுக்கு வந்து எடுத்துக்கலாம். அப்புறம் மெனு கொடுத்துருக்காங்க. நான் அதுவும் உங்களுக்கு காமிக்கிறேன். ட்ரிங்க் மெனு மட்டும் இப்போ கொடுத்துருக்காங்க எங்களுக்கு. இப்போ வந்து இது வந்துருச்சு. ட்ரிங்க் மெனு வந்துருச்சு. ஸோ கிறிஷ் வந்து பார்த்தீங்கன்னா என்ன மூவிடா பார்க்குற? கிறிஷ் பேட்மேன் பார்க்குறான். அனி வாட் நீ என்ன மூவி பார்க்குற? ஓ அனி வந்து லோக்கி பார்க்குறான். நான் இன்னும் எதுவுமே பார்க்க ஆரம்பிக்கல. நான் இப்போதான் வந்து மெனுவை பார்த்துட்டு இருக்கேன் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு.
இங்க வந்துட்டு நமக்கு மெயின் கோர்ஸ் டேக் இது வரையும் வச்சிருக்காங்க. ஆஃப்டர் டேக் ஆஃப் வந்துட்டு சாலட் மெயின் கோர்ஸ். நம்ம ஆக்சுவலா வந்து வெஜிடேரியன் தான் சூஸ் பண்ணோம். இங்க இருக்கு பாருங்க, ஜாப்பனீஸ் சிக்கன் கறி போட்டிருக்கான். என்னென்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. இங்க வந்து நமக்கு ட்ரிங்க்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ மேபி நான் என்ன எடுக்க போறேன் அப்படின்னு எனக்கே தெரியல. என்ன எடுக்கலாம்? ஆப்பிள் ஜூஸு, டொமேட்டோ ஜூஸு. ஃபிஷ்ஷுக்கு அந்த சைட் வந்துருச்சு. ஃபிஷ் வந்துட்டு ஜிஞ்சர் ஏல வாங்க போறானா. அனி, நீ என்ன வாங்க போற? வாட் ஆர் யூ கோயிங் டு கெட் இட்? Thank you. And for you? Orange juice, please. அனிக்குட்டி வந்துட்டு இங்க இருந்து ஆரஞ்சு ஜூஸ் சொல்லிருக்காரு. Krish, what did you get? And it's a bit sticky, just take care. Thank you. Stick to the napkin. அப்புறம் கிறிஷ் வந்துட்டு ஜிஞ்சர் எப்படி இருக்கும்? ஜிஞ்சர் ஏல் எப்படி இருக்கு? நல்லா செமையா இருக்கு. அடடா, நான் மிஸ் பண்ணிட்டேன் போல இருக்கே. நான் மிஸ் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன் அதுக்கு. ஆனா பிட்டர் லெமனும் ரொம்ப நல்லா இருக்குங்க ஆக்சுவலி. Orange juice வந்து பயங்கரமா இருக்கு. நான் கொஞ்சம் like plain. கொஞ்சம் good and ரொம்ப plain அப்படியே இருக்குடா. Yeah. நாங்க வந்துட்டு ஃப்ளைட்ல ஏறினது சாப்பிட்றதுக்காக நினைக்கிறேன். இதோட இன்னொன்னும் கொடுத்துருக்காங்க, ஸ்நாக் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸ்நாக் காணுங்க. ஓபன் பண்ணிக்கலாம் யாருன்னா? சரி, நான் ஓபன் பண்றேன். இது ஓபன் பண்ணி காமிக்கிறாரு நமக்காக என்னென்ன ஸ்நாக் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. என்ன ஸ்நாக் அப்படின்னு பாத்தீங்கன்னா நட்ஸா தான் இருக்கும் கண்டிப்பா. என்னடா ரகசியமா வச்சுட்டு Crackers. ஐயோ, ஹெட்ஃபோன்ஸை போட்டு கத்திருக்கான். Crackers. ட்ரையாங்கிள் ஷேப்ல ஏதோ சீஸ் கிராக்கர்ஸ் மாதிரி ஒன்று இருக்கும்ல அது. ஐயோ, என்னடா இந்த இதான் பாருங்க. அதுக்குள்ள சின்ன பசங்க தான் அதுக்குள்ள எல்லாத்தையும் கண்டுபிடிச்சு வச்சிருக்கானுங்க. ஆக்சுவலா இந்த சீஸ் இது கிறிஸ்டியா நிக்குட்டியும் ஏற வரைக்கும் ஓ மை காஷ் ஐ ஹேட் இருந்தாங்க. இப்போ வந்து நிஜமாவே வந்து அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க. ஆண்டி சொல்றான் ஐ லைக் திஸ் ஃப்ளைட் ஜர்னி அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டான். உனக்கு ஃப்ளைட் ஜர்னி பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கா? ஓகே, நான் கூட வந்து மொக்கையா இருக்கும்னு நினைச்சேன். பரவாயில்ல, ஹாப்பி ஆயிட்டானுங்க. நானும் அனியும் என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்ன மூவிடா இது? காட்ஸில்லா vs கிங் காங்க வந்து சேர்ந்து பாக்குறோம். ஸோ அவன் மட்டும் தனியா பேட்மேன் பார்த்துட்டு இருக்கான். நாங்க 2 பேரும் காட்ஸில்லா vs கிங் காங்க சேர்ந்து வந்து போட்டு இது பண்ணிட்டு இருக்கோம். இவர் மட்டும் பாருங்களேன், ஹெட்ஃபோன்ஸ் வச்சுட்டு சும்மா ஜம்முன்னு உட்காந்துட்டாரு. ஆக்சுவலி வந்து இந்த ஹெட்ஃபோன்ஸ் கொஞ்சம் காது வலிக்குதுங்க. இது வந்து இந்த மாதிரி இருக்கா, ஸோ காதுல போடும்போது கொஞ்சம் வலிக்கு தான் செய்யுது. ஆனால் கிறிஷுக்கு வந்து போட்டுட்டேன். ஏன்னா கிறிஷு மேலே தூக்கி வச்சுட்டு நான் போட்டி ஆனால் ஆப்ஷன் இல்லை. மேபி நெக்ஸ்ட் இதில் பண்ணிக்கலாம். சூப்பர். சரி, நாங்கள் படம் பார்த்துட்டு ட்ரிப்பு சாப்பாடு வரப்போது மெனு போட்டிருக்காங்க. அது எங்க பார்த்தீங்கல்ல, அந்த மெனுவில் என்னென்னவோ போட்டிருக்காங்க. எங்களுக்கு என்ன வருது அப்படின்றத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். கிறிஷுக்கு வந்துடுச்சு, எங்களுக்கு இன்னும் வந்து ஃபுட்டு வரல. அவங்க வந்து கேட்டாங்க வெஜிடேரியனா அப்படின்னு சொல்லிட்டு. ஆமா அப்படின்னு சொன்னோம். கரெக்டா டைம் 2 hours கழிச்சு வந்துருச்சு. ஏய், யூ கிவ் சொல்லாத வாய். என்னடா வச்சிருக்காங்க? ஏதோ பொரியல் மாதிரி அப்படின்ட்டான். அது என்னடா அது? Sparkling water. ஸ்பார்க்லிங் வாட்டர். ஜஸ்ட் வாட்டர். என்னடா இவ்வளவுதானே வெஜிடேரியன் வீடு? அது vegetarian. லஞ்ச் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாரி டின்னர். இது ஆக்சுவலாக டின்னரு. இதுதான் டின்னரு. ஸோ ஒரு சாதம், அதுக்கப்புறம் ஏதோ ஒரு மாதிரி ஒரு பொரியல், ஒரு குருமா டைப்ல ஒரு பொரியல், அப்புறம் ஒரு பீன்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. இது ஆக்சுவலாக ஜீரா ரைஸ்ன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இங்க வந்து ஆலிவ் ஆயில் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இங்க வந்துட்டு ஃப்ரூட் சாலட். அதுக்கப்புறம் இது வந்து வெஜிடபிள் சாலடு. அதுக்கப்புறம் இங்க வந்துட்டு ஒரு பன் கொடுத்துருக்கானுங்க. அப்புறம் பட்டர் கொடுத்துருக்காங்க. ஓகே, அப்புறம் இது வந்து ஸ்பார்க்லிங் வாட்டர். ஸ்பார்க்லிங் கூட இல்லை, கிறிஷ் சொன்னது சாதா வாட்டர்னு. ஆனா ஒரே ஒரு மெயின் இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டீல் ஸ்பூன்ஸ் கொடுத்துருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்கு ஆக்சுவலா, பாருங்களேன். ஸோ கிட்ஸ் வந்து சாப்பிட்றதுக்கு கரெக்டா இருக்கும். சூப்பர். ஸோ வினிகர், பால்சாமிக் ஆயில், இந்த வினிகர் இதை வந்துட்டு நம்ம இந்த இதில் போட்டுடலாம். போட்டுட்டு ஓகே, குளுக்கவே இல்லை, குளுக்கிட்டு தான் போட்டோம் போல இருக்கு. நான் குளுக்காம போட்டுட்டேன். ரொம்ப sour. கத்தாத. Pineapple. ஸோ பரவாயில்ல. இங்க வந்து இது பண்ணியிருக்காங்க. நம்ம ஏற்கனவே வந்து
மீல்ஸ் வந்து ரெக்வஸ்ட் பண்ணிட்டோம். ஸோ அதனால நமக்கு வந்து கரெக்டாக நம்மளுடைய வெஜிடேரியன் மீல்ஸ் வந்துடுச்சு. யா இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஏற்கனவே போட்டிருக்காங்க ஏஷியன் வெஜிடேரியன் மீல் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ நம்ம கேட்டதுனால அது தவிர ஏதோ மாடர்ன் மீல் போட்டிருக்காங்க. இல்லைன்னா இந்த மெனுல இருந்து சூஸ் பண்ணிக்கலாம் போல இருக்கு. ஸோ நம்ம பால்சாமிக் வினிகர் போட்டாச்சு. யா நல்லாதான் இருக்கு. கூடுடா. இது வந்து ஜீரா ரைஸ்ங்க. பைனாப்பிள். சரிம்மா, இது பாத்தீங்கன்னா ஜீரா ரைஸ். இது வந்துட்டு வெஜ். இது என்ன தெரியல. இது வந்து பாத்தீங்கன்னா தால் மக்னி. அதுதான் வந்து ட்ரையா அப்படி இருக்கு. நல்லாதான் இருக்கு, நிஜமா நல்லாதான் இருக்கு. ஆனா காரம், இது ரொம்ப காரம். கரெக்டா இருக்கு, அவ்வளவுதான். இது வந்து சான்விக்கு பொற போடுற மாதிரி கொடுத்துருக்காங்க ஒண்ணு. ஓகே, நாட் பேட். சரி, நாங்க இப்ப சாப்பிட போறோம். இதுதான் பயங்கர காரம், என்னன்னு தெரியல, அவ்வளவு காரமா இருக்கு. இது கொஞ்சம் கரெக்டா இருக்கு. சரி, நம்ம இதை வைப்போம், மற்றதெல்லாம் சாப்பிடலாம். இது பாருங்களேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எவ்வளவு ஒரு குட்டி கியூட் கப்பு மாதிரி கொடுத்துருக்காங்கன்னா, இந்த கப்ல தண்ணி ஊற்றி குடிக்கணும் போல இருக்கு. இது எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னே தெரியல. இங்க பாருங்க, சமைக்கு இந்த கப்பு பாத்தீங்களா கைஸ்? அண்ட் கிரிஷ், டிட் யூ லுக் அட் தி கப்? கப்பு பாத்தியா? கப்பு பாத்தியான? சரி, ஓகேங்க. அனி அதோட சண்டை போட்டுட்டு இருக்கான். அந்த பட்டர் இருக்குல்ல, அதை வச்சு சாப்பிடணும். நீ எடுத்துக்கிட்டேன். அனி வந்து பாத்தீங்கன்னா வேற ஆர்டர் பண்ணா, அது வரதுக்கு லேட் ஆயிடுச்சு. நாங்க மத்த இதெல்லாம் சாப்பிட்டோம். இது பேர் வந்துட்டு சூப்பரா இருக்குடா. ஏதோ வந்துட்டு சாஃப்ட் ரோட்லியும் ஏதோ போட்டுருந்தாங்க. ஸோ அது நாங்க ஆர்டர் பண்ணோம். ஸோ வா உள்ள வந்து சீஸோட, எனக்கு தெரிஞ்சு அதை விடவும் நம்ம வெஜிடேரியன் ஏதோ ஆர்டர் பண்றதுக்கு இங்க பாருங்களேன், உள்ள வந்து நல்லா ஸ்டஃப்டா சூப்பரா இருக்கு பாக்கிறதுக்கு. இருக்கு ஆக்சுவலி பாக்கிறதுக்கு. இல்ல கிருஷ்மா, அனி வந்து என்னுடைய இதை வந்து கொஞ்சம் சாப்பிட்டனால அவருக்கு ஃபுல்லுன்னு சொல்லிட்டான். ஸோ அதனால நானும் கிருஷ்ணும் வந்து ட்ரை பண்ணி பார்க்க போறோம். யூ டோன்ட் லைக் இட்? பிளாண்டா இருக்கா? ஓ, கிருஷ் இது பிளாண்டா இருக்குன்னு சொன்னா, நான் வேணா ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்றேன். நானும் இதை ட்ரை பண்ணி பார்க்க. இல்லை, அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து ஐ லவ் திஸ் ஒன். இது நிஜமா நல்லா இருக்குங்க. நாங்க வந்து ரைஸோட சாப்பிட்டோம்ல, அதை கம்பேர் பண்றதுக்கு இது நல்லா இருக்கு. என்ன நல்லா இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப நல்லா டொமேட்டோயா இருக்கு. அந்த ரைஸ்ல வந்து அந்த தால் வந்து உங்களுக்கு இந்தியன் ஃபுட்டு கண்டிப்பா வேணும் அப்படின்னா கண்டிப்பா அதை பண்ணுங்க. அப்படி இல்லை அப்படின்னா நீங்க வந்து இந்த இது போங்க. இது ரொம்ப நல்லா இருக்கு, எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. அன்னைக்கு வந்து கொஞ்சம் இந்தியனைஸ்டு ஃபுட்டு தான் ரொம்ப பிடிக்குமா, அதனால அவன் அதை பாதி சாப்பிட்டான். அப்போ நான் மீதி சாப்பிட்டு முடிச்சிட்டேன். இதுக்குள்ள என்னென்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, இதுக்குள்ள இந்த சீஸ் இருக்கு, அதுக்கப்புறம் இதுல வந்துட்டு zucchini இருக்கு. இது என்னன்னு எனக்கு தெரியல, நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஐ திங்க் இது ஆனியன்ஸா, ஆமான்னு நினைக்கிறேன். இது மாதிரி ஆனியன்ஸ் மாதிரி தான் இருக்கு. இதுக்குள்ள சீஸ் ஸ்டஃப் தான் எனக்கு இருக்கிறது ரொம்ப பிடிச்சிருக்குங்க. இது அந்த மெனுல இருந்ததுல, அதாவது ஸ்டஃப்டு இருங்கல்ல, இது பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சஃப் ரிகோட்டோனி அப்படின்னு போட்டிருக்குல்ல. ஸோ அதுதான் பெல் பெப்பர். பெல் பெப்பர் இருக்கு. ஆமாம், இதை பாருங்க, ரெட் கலர்ல இருக்கு பெல் பெப்பர். வெஜிடபிள் பார்மசான். யா, ரியலி சூப்பராக இருக்கு. நாங்கள் வந்துட்டு முதல்லயே நாங்கள் வந்து இந்த இந்தியன் மீல் ஆர்டர் பண்ணிட்டனால, ஏஷியன் மீல் ஆர்டர் பண்ணனால எங்களுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா டெசர்ட் கிடைக்கல. நான் ஃப்ரூட் சாலட் மட்டும் தானே கொடுத்துருந்தாங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க. நான் அவங்க கிட்ட கேட்டேன் இந்த மாதிரி. அதுக்கப்புறம் நான் சொன்னேன், எங்களுக்கு வேண்டாம் இந்த இந்தியன் மீல், ரொம்ப வெறும் ரைஸ் மட்டும் இருக்குது அப்படின்ற மாதிரி எங்களுக்கு, ஏன்னா ஒன்று காரமாக இருக்கனால எனக்கு வேணாம் அப்படின்னு நான் சொன்னேன். அதனால் எடுத்துகிட்டு போயிட்டு கிறிஷ்க்கும் எனக்கு மாற்றி கொடுக்குறேன்னு இதை மாற்றி கொடுத்தாங்க. ஆனால் டெசர்ட் வந்து கிடைக்காதான். நாங்கள் கேட்டபோது கிட்ஸ்க்கு மட்டும் நான் ட்ரை பண்ணுறேன், கடைசி எக்ஸ்ட்ரா இருந்தால் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னாங்க. பரவாயில்ல, ஓகே. சரி, ஓகே, நாங்கள் வந்துட்டு இதை சாப்பிட்டு முடிக்கலாம். வந்து உட்காந்துட்டு சும்மா பார்த்துட்டு இருக்கோம். சாப்பிட்டு நல்லா சாப்பிட்டு முடிச்சாச்சு. அநேகமா இப்போ வந்து லைட் ஆஃப் பண்ண போறாங்கன்னு நினைக்கிறேன். ஐ மாஸ்க் கொடுத்துருக்காங்க. ஸோ யா, இதுதான் அந்த ஐ மாஸ்க் பாருங்க. ஸோ கண்ணை மூடிட்டு தூங்குறதுக்காக.
ஸோ தெரில நான் யூஸ் பண்ணுவேன்னு ஆணி வந்து ஆசையாக வாங்கி வச்சுட்டு இருக்கான். சொல்ல மறந்துட்டேன், ஐ மாஸ்கோட இதுவும் கொடுத்துருக்காங்கங்க, இயர் பிளக்ஸும் காதில் வச்சுட்டு எவன் சவுண்டும் கேட்கக்கூடாது, நிம்மதியாக தூங்குங்கடா அப்படின்ற மாதிரி இயர் பிளக்ஸும் கொடுத்துருக்காங்க. நான் இன்னும் அந்த காட்ஸிலா மூவி தான் பார்த்துட்டு இருக்கேன். நான் பெருசாக இல்லை, சதீஷ்க்கு இப்போ தான் மெசேஜ் அனுப்பிச்சேன். நல்ல காலம் இன்டர்நெட் ஒர்க் ஆகுது, ஆனால் வந்து வாட்ஸ்அப்பில் வந்து கனெக்ட் ஆகுது, லைக் கால் பண்ண முடியாது. ஆனால் நம்ம வந்து வாட்ஸ்அப்பில் அவங்களுக்கு வந்து மெசேஜ் பண்ணலாம், வாய்ஸ் மெசேஜ் போடலாம். ஸோ அதுதான் நான் பண்ணேன், வாய்ஸ் மெசேஜ் போட்டேன் சதீஷ்க்கு. சதீஷ் தான் சொல்லிட்டு இருந்தாரு, எல்லாம் லைட் ஆஃப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. தெரியும், நல்லா லைட் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டாங்க. அங்கே பாருங்க, லைட்டு மேலே டார்க் ஆயிடுச்சு. ஸோ சதீஷ் தான் சொல்லிட்டு இருந்தாரு, லைக் சான்விக்கு வந்து ஒரு மாதிரி டயர்டாக இருந்தாலாம். ஸோ இப்போ தான் வந்து ஓகேவா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. பாருங்க ரெண்டும் அப்பாடா டிவி இருக்கிறதுனால கம்முன்னு இருக்கானுங்க. சரி ஓகே, நானும் கொஞ்ச நேரம் ஆக்சுவலி உங்களுக்கு நான் பாத்ரூம் காமிக்கல, இப்போ நான் போய் காமிக்கிறேன் பாருங்களேன். சொன்ன பார்த்தீங்களா, இதுதான் ஃப்ளைட்டு. நான் வந்துட்டு பின்னாடி இருந்து வந்தேன்னா இங்கே வந்தேன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு எந்த அளவுக்கு எனக்கு கேட்க போகுதுன்னு தெரியல. நான் மைக் தான் யூஸ் பண்ணுறேன். கீழே பாருங்க, லிட்டரலி கீழே வந்தாதான் பாத்ரூம். பாத்ரூம் வந்து 1 2 3 4 5 மொத்தமே 5 பாத்ரூம் இந்த ஃபுல் இதுலேயே இருக்கு. வேணும்னா நம்ம திருப்பி மாடிக்கு இப்படி போய்க்கலாம். காலையில எழுச்சி நம்ம ரெடி கூட ஆயிக்கலாம் போல இருக்குங்க, நல்லா தான் இருக்கு. ஸோ நான் போட்டது உங்க எல்லாருக்குமே தெரியும், எக்கனாமிக் கிளாஸ் தான் போட்டிருக்கேன். ஸோ எக்கனாமிக்கும் ஓகே தான், சூப்பராகவே இருக்கு, எனக்கு பிடிச்சிருக்கு. இதனாலே தெரியும் என்னென்ன இருக்குன்னா, அங்கே வந்துட்டு கை துடைக்கிற துணி இருக்கு, அப்புறம் ஃபேஷியல் டிஷ்யூஸ் இருக்கு. இங்கே வந்து சார்ஜிங் ப்ளக் இருக்கு. எங்களுக்கு வந்து டைரக்ட் சார்ஜிங் ப்ளக் இல்லை, பேசன் இருக்கு, இது இருக்கு, அப்புறம் அந்த கமோட் இருக்கு, அவ்வளோதான். சூப்பர். டாய்லெட் டிஷ்யூஸும் இருக்கு, அப்புறம் அந்த இது சீட்ல போடுற கவர் கூட இருக்கு. சூப்பர். ஓகே சரி, நம்ம மாடிக்கு போகலாம். நான் மாடிக்கு போய் காமிக்கிறேன் நம்ம எந்த ஏரியாவில் செம்ம பீச் டார்க்காக வந்து ஃபுட்டெல்லாம் நம்ம வேணா கூட எடுத்துக்கலாம் போல இருக்கு. பின்னாடி ஒரு அயில் இருக்கு, அப்புறம் முன்னாடியும் ஒரு அயில் இருக்கு. நம்மளுடைய சீட் இதுதான். நம்மளது ஆல்மோஸ்ட் டெய்லியில் இருக்கு, பின்னாடி இருக்கு. அங்கே போயிட்டு அந்த இடத்துல தான் நான் வந்துட்டு ரெஸ்ட் ரூம் கொண்டு நான் உங்களுக்கு காமிச்சேன். நான் வந்துட்டு ஒரு ஸ்மால் மேப் எடுக்க போகிறோம். இன்னும் 4 மணி நேரத்தில் வந்துட்டு ஃப்ராங்க்ஃபர்ட் ரீச் ஆகிடும். இதோட ஃப்ராங்க்ஃபர்ட்டில் இறங்கிறதுக்கு முன்னாடி நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து என் ஃபோனு, என் கேட்ஜெட்ஸ் எல்லாத்தையும் நான் வந்து சார்ஜ் போட போகிறேன். செம்ம ஸ்லோ சார்ஜிங். சரி, ஆப்ஷன்ஸே இல்லை, தட்ஸ் ஓகே, மாற்றியாவது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி பண்ணிக்கிட்டு இருக்கேன். சரி ஓகே, ஒரு ஸ்மால் நேப்போட மீட் பண்ணலாம். செம்ம தூக்கம், நல்லா தூங்கிட்டேன். ஆக்சுவலி எல்லாரும் போயிருந்தோம், ஒரு 2 மணி நேரம் தூங்கிருப்போம்னு நினைக்கிறேன். ஸோ இன்னும் 1 hour 35 minutes இருக்கு. ஸோ நாங்கள் முழிச்சு பார்க்கறதுக்குள்ளே எனக்கு வந்து இதை ஓப்பன் பண்ணிட்டு ஸ்நாக்ஸ் வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதே பண்ணு, ஒரு காஞ்சி போன பண்ணு நமக்கு வச்சாங்களே, அதே பண்ணு, கொஞ்சம் ஃப்ரூட் சாலட், அதுக்கப்புறம் கிரான்பெரிஸ், அதுக்கப்புறம் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்காங்க. கிரான்பெரிஸ் அப்படின்றது ரைட் நீ எல்லாம் தூக்கிட்டு இருக்காங்க. நிறைய பேர் எழுச்சிட்டாங்க, நாங்களும் எழுச்சிட்டோம். வெளியே எந்த மாதிரி தானே வரும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஒருத்தர் திறக்கும் போது தான் தெரியுது, ஓகே வெளிச்சம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குமா. ஸோ வந்து எங்களுக்கு வெளிச்சம் எதுவும் வரலையானு ஜன்னல் திறக்கிறதா சாம தூக்கம். ஸோ இப்போ அங்கே இறங்கிட்டு கரெக்டாக ஃப்ராங்க்ஃபர்ட்டுக்கு இறங்கிட்டு அங்கே இன்னொரு ஃப்ளைட்டு வந்துட்டு ஒன் டைம் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். கடகடனா அதை வேற நம்ம பிடிக்கணும். லிட்டரலி நான் ஒரு விஷயத்த இன்னைக்கு வந்துட்டு கண்டுபிடிச்சிட்டேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லுஃப்தான்ஸா ஃப்ளைட்டில் வந்துட்டு இந்த ஏஷியன் மீல்னு இருக்கும் பார்த்தீங்களா, அது தயவு செய்து போடவே போட்டுறாதீங்க. ஏன் அப்படின்றத நான் இப்போ காமிக்கிறேன். இதுதான் வந்துட்டு அந்த ஏஷியன் மீல் இல்லை, இதுதான் வந்து அந்த ஏஷியன் மீலுக்கு கொடுக்குற ஸ்நாக்கு. இந்த காஞ்சி போன பிரெட்லாம் நான் காமிச்சு பார்த்தீங்களா இது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மற்றவங்களுக்குலாம் என்ன கொடுக்குறாங்கன்னா, எப்படி எனக்கு வந்து இவ்வளோ கிடைச்சதுன்னு நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஸோ மற்றவங்களுக்கு என்ன கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
சுட சுட சூப்பரான இந்த மாதிரி பஃப் மாதிரி கொடுக்குறாங்க. பஃப் மாதிரி கொடுக்குறாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா உள்ள வந்துட்டு நான் காமிக்கிறேன் பிரிச்சு. ஸோ உள்ள வந்து பார்த்தீங்கன்னா எக்கு, மஷ்ரூம்ஸு எல்லாம் வச்சு கொடுக்குறாங்க. ஸோ இப்போ நீங்கள் வந்து எக்கு சாப்பிட்றீங்கன்னா நீங்கள் வந்து வெஜிடேரியன் ஏஷியன் மீல் சாப்பிடுங்க. லைக் எக் சாப்பிட மாட்டீங்க அப்படின்னா வெஜிடேரியன் ஏஷியன் மீல் போடுங்க. ஆனால் தான் நாங்கள் எப்பவுமே அம்மாவுக்கு வந்து வெஜிடேரியன் ஏஷியன் மீல் போடுவோம். நாங்கள் வந்து எக் சாப்பிடுவோம்ல, நமக்கு வந்து யோசிச்சு பாருங்க, சுட சுட இது ப்ளஸ் என்னன்னா ஒரு சூப்பரான ஒரு கிரானோலா பார் மாதிரி கொடுக்குறாங்க. ஸோ நாங்கள் வந்து எக் சாப்பிடுவோம்னால எங்களுக்கு இது ஓகே. ஆனால் நாங்கள் நார்மலாக அம்மாவுக்கு போடுற மாதிரியே நினச்சிட்டு நாங்கள் போட்டோமா, எங்களுக்கு இதுதான் கிடச்சிது. ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி காஞ்சி போன என்ன சொல்கிறது, ஒரு பன்னு, கிரான்பெரிஸ், அதுக்கப்புறம் ஃப்ரூட்ஸு, வீகன் ஃபுட்டு கொடுக்குற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் நான் அவங்கக்கிட்ட சொன்னேன் எனக்கு வந்துட்டு இந்த இது வேண்டாம். நான் மத்தியானம் லஞ்சுக்கு பண்ண பார்த்தீங்களா, அதே தான் நான் சொன்னேன். இந்த இது எனக்கு வேண்டாம், நீங்கள் இதை எடுத்துகிட்டு எனக்கு வந்து லைக் நார்மல் ஸ்நாக் இது கொடுக்குறீங்களா அப்படின்னு கேட்டேன். ஆனால் அவங்க வந்து எனக்கு வந்துட்டு அதையும் வச்சுட்டு அப்புறம் இதையும் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டாங்க. ஆனால் எப்படி இவ்வளோ வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து அனீஷ்டும் சேர்த்து இங்கே இருக்கு. அனீஷ்க்கு ஏன்னா அணிக்குட்டி தூங்கினால அவருக்கு சேர்த்து ரெண்டு இருக்கு. ஸோ கிறிஷுக்கு வந்து அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க, இது கொடுக்கவே இல்லை, டேரெக்டாக அதையே கொடுத்துட்டாங்க. ஸோ இது வந்துட்டு நான் ஒரு பெரிய லெசன் லேர்ன் பண்ணியிருக்கேன். ஸோ வரும்போது ஃப்ளைட்டு ஹோப்ஃபுல்லி அதே ஃப்ளைட்டில் நம்ம செஞ்சு கிடச்சிதுன்னா அதே ஃப்ளைட்டில் வந்து வரோம் அப்படின்னா இதை வந்து நம்ம பர்டிகுலர் ஞாபகம் வச்சுட்டு அந்த மீலை வந்து கேன்சலே பண்ணிடலாம், வெஜிடேரியன் ஏஷியன் மீலை கேன்சல் பண்ணிடலாம் அப்படின்னு வச்சு. ஸோ தட் அந்த சாக்லேட் மூஸ் அந்த மாதிரி வந்து டெசர்ட் சூப்பராக கிடைக்கும் அப்படின்றதுனால சரி ஓகே நம்ம இப்போ வந்து இந்த ஸ்நாக்ஸ் சாப்பிடலாம் அப்படின்ட்டே இருக்கும்போது இந்த பெவரேஜ்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அதில் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ டீ நான் கேட்டேன், நான் என்ன எனக்கு சூடாக சாப்பிடணும் போல இருந்தது. யூஸ்வலாக உங்கள் எல்லாருக்குமே தெரியும் நான் டீ காஃபி குடிக்க மாட்டேன். ஆனால் ரொம்ப ரேராக காஃபி வந்து கோல்ட் காஃபி குடிப்பேன், அப்புறம் டீ வந்து ஹாட் டீ குடிப்பேன். ஸோ எனக்கு சூடாக குடிக்கணும் போல இருந்தது, அதனால ஹாட் டீ வாங்கிட்டேன். அதோட வந்து மில்க் இதுவும் அதாவது அந்த இதுவும் அப்புறம் சுகரும் கொடுத்துருக்காங்க. சரி ஓகே இதை சாப்பிடலாம். இதை வந்து என்ன பண்ண போறேன்னு எனக்கு தெரியல. ஆனால் கிரான்பெரிஸ் வந்து எடுத்து வச்சுக்கலான் இருக்கேன். ஃப்ரூட்ஸ் மேபி சாப்பிடுவேன்னு நினைக்கிறேன். ஸோ அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு டைமு. இன்னும் வந்துட்டு ஒரு 20 minutes லேண்ட் ஆக போகிறோம். ஸோ எல்லாத்தையும் வந்து அப்ரைட் வாங்க சொல்லிட்டாங்க. ஸோ ட்ரே எல்லாம் மூட சொல்லிட்டாங்க. ஸோ இங்கே நான் வந்து மூவி பார்த்துட்ருக்கேன். என்ன மூவி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோல்டா ஸ்டோரேஜ் அப்படின்ற மூவி. ஸோ மேபி அடுத்த ஃப்ளைட்டில் அப்படியே கண்டினியூ பண்ணலாம். நான் இன்னும் வந்து 24 minutes இருக்குது. கண்டிப்பாக நம்ம முடிக்க முடியுமான்னு எனக்கு தெரில. எவ்வளோ மினிட்ஸில் இருக்குது? 17 minutes டு லேண்டு. இது 24 minutes இருக்க முடிக்க முடியாது. ஆனால் நல்லா தான் இருக்குது ஆக்சுவலி. ஒரு மாதிரி நல்லா தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்கு. சாப்பிடும்போது மட்டும் பார்த்துடாதீங்க, ஒரே கயமியாவாக கொலான்னு எல்லாம் இருக்குது. ஸோ இதுதான் வந்தாச்சு, ஃப்ராங்க்ஃபர்ட் கிளாஸ் ரீச் ஆயாச்சு. ஸோ இன்னும் நிறைய இருக்குது. அனி உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ், how was your experience? Good. How was your experience? நல்லா இருந்துச்சு. நல்லா தான் இருந்தது. ஃபுட்டு சூப்பராக இருந்தது. ஆனால் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி wir haben eine schwarze Brille gefunden. Sollten Sie Ihre Brille vermissen, melden Sie sich bitte beim Kabinenpersonal. ஜெர்மனில் தான் பேசிட்டு இருக்காங்க. Ladies and gentlemen, we found some black glasses. If you are missing your glasses, please contact the cabin crew. Thank you. ஏதோ கிளாஸஸ் மிஸ் பண்ணிட்டாங்களா, அதுக்கு சொன்னாங்க. அவ்வளோதான். இதோட வந்து லேண்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம மீட் பண்ணலாம். எல்லோரும் ஜன்னல்லாம் ஓப்பன் பண்ண சொல்லிட்டாங்க. நல்லா வெளிச்சமாக இருக்குது. இப்போ இங்கே ஜெர்மனில் என்ன டைமுன்றது எனக்கு தெரியல. எப்படி தூங்குறது எல்லாம் கரெக்டாக 2 மணி நேரம் தான் தூங்கியிருப்போம். தூக்கமே வரல. பெருசானே நீங்கள்லாம் வந்து பிஸ்னஸ் கிளாஸ் வாங்குற அளவுக்கு நல்லா சம்பாதிக்கணும். ஓகே, என்னையும் கூட்டிகிட்டு போகணும். ஓகே, அது முக்கியம். அடப்பாவிகளா. லேண்ட் ஆயாச்சு. அணிக்குட்டி பாவம் வாந்தி எடுத்துட்டான். போயிட்டு அதை நான் ட்ராஷ் பண்ணிட்டு வந்துட்டேன். ஆக்சுவலி எல்லாரும் நிற்பாங்க அரைவானே. அது ரகசியம் இப்போதான் எனக்கு புரிஞ்சிச்சு. கால் வலிக்கு நானும் வந்து மேலே இருந்து எல்லாத்தையும் எடுத்துட்டேன் போட்டு. ஏன் அப்படின்னா காலுக்கு எல்லாம் வலிக்கல, அதனால ரெடியா இருக்கு. இந்த பேக் ரெடியா வச்சிருக்கேன். வந்து கை கால்லாம் வலிக்கும்னு நினைக்கிறேன். உட்காந்து அதான் நிக்கிறாங்க. அதான் நான் கண்டுபிடிச்சது இல்லடா. இறங்கட்டும், அப்புறம் நம்மளும் இறங்கலாம்.